FMCG இந்த வார்த்தையை நாம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா உண்மையிலேயே FMCGனா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? FMCGங்கிறது ஒரு கம்பெனி பேரு இல்ல, ஒரு பிராண்டோட பேரும் இல்ல. FMCGனா ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ்னு சொல்றது. இதை கொஞ்சம் எளிமையா சொன்னோம்னா நம்ம தினசரி வாழ்க்கையில அடிக்கடி பயன்படுத்துற பொருள் தான் FMCG. உதாரணத்துக்கு சோப்பு, ஷாம்பு, டூத் பேஸ்ட், பிஸ்கட், சாக்லேட், சமையல் எண்ணெய், பால், வாஷிங் பவுடர், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் FMCG கேட்டகரிக்குள்ள தான் வரும். இந்த பொருட்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காமன் பாயிண்ட் இருக்கு. ஒண்ணு, இந்த பொருள் ரொம்ப வேகமா விற்பனையாகும். ரெண்டாவது, விலை அதிகமா இருக்காது, எல்லாராலையும் வாங்க முடிஞ்ச பொருட்களா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறோம்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குவோம். ஆனா சோப்பு, பிஸ்கட், டூத் பேஸ்ட் இது எல்லாம் வாரம் மாசம் திரும்ப வாங்குறோம். அதனாலதான் இதுக்கு ஃபாஸ்ட் மூவிங்னு பேரு. இந்த FMCG இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. நீங்க கிராமத்துல இருந்தாலும் சிட்டில இருந்தாலும் ஒரு சின்ன கடை கண்டிப்பா இருக்கு. அந்த கடையில இருக்கிற பொருள் பெரும்பாலானது FMCG ப்ராடக்ட் தான். காலையில எந்திரிச்சு பல் துலக்குறோம், டூத் பேஸ்ட், முகம் கழுவுறதுக்கு ஃபேஸ் வாஷ், காலையில சாப்பாட்டுக்கு பிஸ்கட் அப்படி இல்லைன்னா பிரெட், மதியம் சாப்பாட்டுக்கு எண்ணெய், மசாலா, ரைஸ், ஈவினிங் டீக்கு சர்க்கரை, பால். நாம ஒரு நாள் முழுசா பயன்படுத்துற பொருட்கள்ல குறைஞ்சது 70 இருந்து 80% FMCG தான். இந்த இண்டஸ்ட்ரியோட இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா அந்த ப்ராடக்ட்ல ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா சேல்ஸ் வால்யூம்னு பார்த்தோம்னா அது ரொம்ப பெருசு. ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல கம்பெனிக்கு 50 பைசால இருந்து ₹1 வரைக்கும் ப்ராஃபிட் இருக்கலாம். ஆனா அந்த பிஸ்கட் தினமும் லட்சக்கணக்கில் விற்கும். அதுதான் FMCG பிசினஸோட மாடல். இந்த வீடியோல FMCG இண்டஸ்ட்ரி எப்படி வேலை செய்யுது, ப்ராடக்ட் ஃபேக்டரியில இருந்து கஸ்டமர் கை வரைக்கும் எப்படி போகுது, இதுல ஜாப் எப்படி கிரியேட் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கேரியர் பில்ட் பண்ணலாம், பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ராஃபிட் எப்படி வருது, இது எல்லாத்தையும் 0 லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எளிமையா புரியுற மாதிரி பார்க்க போறோம். இப்ப FMCGனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த கேள்வி, FMCGல என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது? FMCG ப்ராடக்ட பொதுவா சில மெயின் கேட்டகரியா பிரிக்கலாம். முதல்ல ஃபுட் அண்ட் பெவரேஜ் கேட்டகரி. இது நாம தினமும் யூஸ் பண்ற கேட்டகரி. உதாரணத்துக்கு பிஸ்கட், சாக்லேட், நூடுல்ஸ், அரிசி, கோதுமை, ஆயில், பால், தயிர், இந்த மாதிரி சாப்பாடு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் FMCG கேட்டகரிக்குள்ள தான் வரும். அடுத்து பர்சனல் கேர். இது நம்ம பாடியை கேர் பண்ற ப்ராடக்ட். ஷாம்பு, சோப்பு, டூத் பேஸ்ட், ஃபேஸ் வாஷ், ஹேர் ஆயில், பவுடர், பெர்ஃப்யூம். இந்த கேட்டகரியில பிராண்டிங் ரொம்ப முக்கியம். ஒரே மாதிரி சோப்பு இருந்தாலும் ஒரு பிராண்டை நம்பி தான் நம்ம வாங்குறோம். அடுத்து ஹோம் கேர் ப்ராடக்ட். இது நம்ம வீடு கிளீன் பண்றதுக்கான ப்ராடக்ட். வாஷிங் பவுடர், டிஷ் வாஷ் லிக்விட், ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர். இந்த ப்ராடக்ட் இல்லாம ஒரு வீட்டை ரன் பண்ணவே முடியாது. அடுத்து முக்கியமான கேட்டகரின்னு பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இந்த கேட்டகரி கோவிட்க்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா growth ஆனிச்சு. ஹேண்ட் வாஷ், சானிடைசர், சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட், பேசிக் ஹெல்த் ரிலேட்டட் டெய்லி ப்ராடக்ட்ஸ். அடுத்து பேபி கேர் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ். பேபி சோப்பு, பேபி ஷாம்பு, டயப்பர், வைப்ஸ், இது எல்லாம் சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸ். அதனால குவாலிட்டி, ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இந்த கேட்டகரி எல்லாத்துலயும் ஒரு காமன் ஃபேக்ட் இருக்கு. ப்ராடக்ட் பிரைஸ் ரொம்ப ஹையா இருக்காது, ஆனா சேல்ஸ் வால்யூம்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹையா இருக்கு. ஒரு ஃபேமிலி மாசத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க மாட்டாங்க, ஆனா அதே ஃபேமிலி மாசம் சோப்பு, பேஸ்ட், பிஸ்கட் எல்லாமே வாங்குவாங்க. அதுதான் FMCGயோட ஸ்ட்ரென்த். இந்த ப்ராடக்ட் எல்லாம் டைரக்டா கஸ்டமருக்கு போகாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிஸ்டம் ஒர்க் இருக்கு. ஃபேக்டரி, வேர் ஹவுஸ், டிஸ்ட்ரிபியூட்டர், ஹோல்சேலர் அண்ட் ரீட்டைலர். இந்த ஹோல் செயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அடுத்த பகுதியில டீடைலா பார்க்க போறோம். FMCG கம்பெனி ஸ்ட்ரக்சர். இப்ப FMCG ப்ராடக்ட்ஸ் என்னென்ன கேட்டகரின்னு பார்த்தோம். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு FMCG கம்பெனி உள்ள எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணும். FMCG கம்பெனின்னு சொன்னா அது சும்மா ஃபேக்டரி மட்டும் இல்ல, அதுக்குள்ள பல டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் கம்பெனி ரன் ஆகுது. முதல்ல மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். இங்க தான் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் ஆகுது. சோப்பு, பிஸ்கட், ஷாம்பு எல்லாமே ஃபேக்டரியில தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், மெஷின் ரன் பண்ணணும், குவாலிட்டி செக் பண்ணணும். இந்த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா ப்ராடக்ட் எக்ஸிட் ஆகவே முடியாது. அடுத்த டிபார்ட்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் சப்ளை டீம். இந்த டீமோட வேலை ரா மெட்டீரியல் சரியான டைம்ல சரியான பிரைஸுக்கு வாங்குறது. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்கட் கம்பெனினா மைதா, சுகர், ஆயில் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வரணும். லேட் ஆனிச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். அடுத்து குவாலிட்டி கண்ட்ரோல். இது FMCGல குவாலிட்டி ரொம்ப சென்சிட்டிவ். ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தாலும் கஸ்டமரோட ட்ரஸ்ட் போயிரும். அதனால ஃபேக்டரி
ஃபேக்டரியில ஒவ்வொரு பேஜையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப பவர்ஃபுல். ஒரே மாதிரி ப்ராடக்ட் இருந்தாலும் மார்க்கெட்டிங் நல்லா இருந்தா சேல்ஸ் டபுள் ஆகும். டிவி ஆட்ஸ், போஸ்டர், ஆஃபர்ஸ், பிராண்டிங், பேக்கேஜிங் டிசைன் இது எல்லாமே மார்க்கெட்டிங் டீமோட வேலை. அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ் டீம் தான் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டுக்கு புஷ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டரை மீட் பண்றது, ரீட்டைலரை விசிட் பண்றது, டார்கெட் செட் பண்றது இது எல்லாமே சேல்ஸ் டீமோட ஒர்க். எஃப்எம்சிஜில சேல்ஸ் டீம் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணுவாங்க. வில்லேஜ், டவுன், சிட்டி எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணணும். அடுத்த டிபார்ட்மெண்ட் லாஜிஸ்டிக் அண்ட் வேர்ஹவுஸ். ஃபேக்டரியில ப்ரொடியூஸ் ஆன ப்ராடக்ட் டைரக்டா ஷாப்புக்கு போகாது, வேர்ஹவுஸுக்கு போகும். அங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் ரீட்டைலர். டைம் டெலிவரி இல்லைன்னா ரீட்டைலரோட செல்ஃப் எம்டி ஆகும். செல்ஃப் எம்டி ஆனிச்சுன்னா கஸ்டமர் பிராண்டை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட். ப்ராஃபிட், லாஸ், பிரைசிங், சேலரி, எக்ஸ்பென்ஸ் இது எல்லாமே ஃபினான்ஸ் டீம் தான் மெயின்டைன் பண்றாங்க. கடைசியா ஹெச்ஆர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்க தான் எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாங்க. சேலரி மேனேஜ்மெண்ட், ஹெச்ஆர் டீம் இது எல்லாமே இவங்க தான். ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனினா இது எல்லாமே சிஸ்டமா ஒர்க் ஆகணும். ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபெயில் ஆனாலும் ஹோல் பிசினஸ் அஃபெக்ட் ஆகும். இந்த கம்பெனி ஸ்ட்ரக்சர் புரிஞ்சாதான் ஜாப்ஸ், கெரியர், பிசினஸ் எல்லாமே கிளியரா புரியும். இப்ப அடுத்த கொஸ்டின், ஃபேக்டரியில ப்ராடக்ட் ரெடி ஆனது அது எப்படி கஸ்டமர் கை வரைக்கும் போகுது? அந்த ஃபுல் ஜர்னியை தான் அடுத்த பகுதியில ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். எஃப்எம்சிஜி சப்ளை செயின். இப்ப ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ஃபேக்டரியில ரெடி ஆயிருச்சு. ஆனா அந்த ப்ராடக்ட் டைரக்டா நம்ம கையில வராது. அதுக்குள்ள ஒரு லாங் ஜர்னி இருக்கு. அந்த ஜர்னி தான் சப்ளை செயின் சொல்றது. சப்ளை செயின்னா ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆனதுல இருந்து வாங்குற வரைக்கும் நடக்கிற எல்லா ஸ்டெப்புமே அடங்கும். இதுல முதல் ஸ்டெப் பார்த்தோம்னா ஃபேக்டரி. ஃபேக்டரியில ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது சோப்பா இருந்தாலும் சரி, பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, குவாலிட்டி செக் முடிஞ்சதும் ப்ராடக்ட் பேக் ஆகும். இப்ப ஃபேக்டரியில இருந்து கம்பெனி வேர்ஹவுஸ் அல்லது ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு போகும். வேர்ஹவுஸ்னா என்ன? ஒரு பெரிய குடோன் மாதிரி. இங்க ப்ராடக்ட் சேஃபா ஸ்டோர் பண்ணுவாங்க. இந்தியால ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரீஜனுக்கும் வேர்ஹவுஸ் இருக்கும். அடுத்த ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். ஏற்கனவே டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ் பத்தி ஒரு வீடியோல உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நீங்க அந்த வீடியோவை பார்த்து இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் பிசினஸ்னா கம்பெனில இருந்து பல்கா ப்ராடக்டா வாங்கி லோக்கல் மார்க்கெட்ல செல் பண்றவங்க. கம்பெனி டைரக்டா 10,000 சின்ன கடைகளுக்கு ப்ராடக்டை சப்ளை பண்ண முடியாது. அதனாலதான் டிஸ்ட்ரிபியூட்டர் சிஸ்டம் இங்க ஒர்க் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராடக்டை ரீட்டைலருக்கு சப்ளை பண்ணுவாங்க. அடுத்த ஸ்டெப் ரீட்டைலர். ரீட்டைலர்னா என்ன? நம்ம டெய்லி வாங்குற ஷாப்பு தான். ரீட்டைலருக்கு செல்ஃப் ஸ்பேஸ் ரொம்ப வேல்யூபிள். செல்ஃப்ல ப்ராடக்ட் இருக்கணும்னா ரெகுலர் சப்ளை வேணும். சப்ளை மிஸ் ஆனிச்சுன்னா ரீட்டைலர் வேற பிராண்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருவாங்க. கடைசியான ஒரு ஸ்டெப் தான் கஸ்டமர். கஸ்டமர் தான் ஃபைனல் டிசிஷன் மேக்கர். செல்ஃப்ல இருக்கிற ப்ராடக்ட்ல எது ட்ரஸ்ட் இருக்கோ, எது ஃபெமிலியரா இருக்கோ அதுதான் வாங்குவாங்க. இந்த ஹோல் செயின்ல ஒரு லிங்க் பிரேக் ஆனாலும் ப்ராப்ளம் ரொம்ப பெருசா இருக்கும். ஃபேக்டரியில டிலே ஆனிச்சுன்னா வேர்ஹவுஸ் எம்டி ஆயிரும். டிஸ்ட்ரிபியூட்டர் லேட் பண்ணாங்கன்னா ரீட்டைலர் செல்ஃப் எம்டி ஆயிரும். ரீட்டைலர் செல்ஃப் எம்டி ஆயிருச்சுன்னா கஸ்டமர் வேற பிராண்டுக்கு மாறிடுவாங்க. அதனால எஃப்எம்சிஜில சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல். இந்த செயின் ஸ்மூத்தா ரன் ஆகணும்னா சேல்ஸ் டீம், லாஜிஸ்டிக் டீம், வேர்ஹவுஸ் டீம் எல்லாரும் ஒரே சிங்க்ல ஒர்க் பண்ணணும். இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா எஃப்எம்சிஜில எக்ஸ்பைரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓல்டு ஸ்டாக்க சீக்கிரமா செல் பண்ணணும், நியூ ஸ்டாக்க ஃப்ரெஷ்ஷா இறக்கணும். அதைத்தான் ஃபிஃபோன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்ப நீங்க புரிஞ்சிட்டு இருப்பீங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கும்போது அதை மட்டும் நம்ம வாங்கல, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய சிஸ்டத்தை தான் நீங்க யூஸ் பண்றீங்க. இப்ப ஒரு பொருள் எப்படி நம்ம வீட்டுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அந்த பொருள் எப்படி நம்ம மனசுக்குள்ள இடம் பிடிக்குது, விலை எப்படி தீர்மானிக்கப்படுது, அங்க வேலை வாய்ப்பு எங்க இருக்கு, இதெல்லாம் இந்த வீடியோவோட தொடர்ச்சியா பார்ட் 2ல தெளிவா பார்க்கலாம்.